அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான தலைப்பு பார்த்தீங்கன்னா, சிவிக் சென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, தனி நபர் குடி உரிமை நலன் அப்படின்னு பேர். குடி உரிமை நலன், குடிமை உணர்வு அப்படின்னு பேர். அப்படின்னா என்னங்க? தமிழில் சொல்லுங்க அப்படின்னா, ஒரு ஒரு தனிநபருக்கும் இந்த சமுதாயத்து மேலே இருக்கக்கூடிய அக்கறை, பொறுப்புணர்ச்சி, இதில் ரொம்ப பொறுப்புணர்வோடு இருக்க நாடுகளில் வரிசையில் பார்த்தீங்கன்னா ஜப்பான், நார்வே, டென்மார்க், சிங்கப்பூர், அப்புறம் சுவிட்சர்லாந்து வருது. இந்தியா பேரு கூட இல்லை. ஏன்னா இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல பொது சொத்தை தான் நாசமாக்குவோம். பொது இடத்துல கத்துறது, கூச்சல் போடுறது, அமக்கலம் பண்ணுறது, நம்மளால் பிறருக்கு இடையூறு அப்படின்றதுலாம் நினைக்கிறதே இல்லை. நம்ம ரோட்டில் எங்கே வேணால் டாய்லெட் போகலாம், எங்கே வேணால் யூரின் பாஸ் பண்ணலாம், எங்கே வேணால் எச்ச துப்பலாம், யாரை வேணால் எப்படி வேணால் ரோட்டில் கத்தலாம். இது மற்றவங்களுக்கு எவ்வளோ இடையூறாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. பொதுவாக சொல்லுவாங்க, லைசன்ஸ் வாங்க முடியும், ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கமோ ஸ்கூல்ஸ் பக்கமோ ஹாரன்லாம் அடிக்கக்கூடாதுன்னுவாங்க. நல்லா போய் ரைட் எடுங்கன்னுவாங்க. இப்போலாம் ரைட் அப்படியே டக்குன்னு திரும்புகிறாங்க. அப்போ அங்கேருந்து வர வண்டி வந்து லெஃப்ட்டில் அவங்களுக்கு தெரியுமா இந்த சைடு ரைட்டுன்றவங்க திரும்பணும் சுற்றி. லெஃப்ட்டுன்னு இருக்கவங்க தான் இப்படி வருவாங்க. அந்த பேசிக் சென்ஸ் கிடையாது. இப்போ பொதுவாக பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா, அது ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் பெண் குழந்தைங்களா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக கச்சல், அதாவது கூச்சல், கும்மாளம், கூத்தடிக்கிறாங்க. இது வந்து அவங்கெல்லாம் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்றதே தெரியல. ஒரு சிவிக் சென்ஸ் கூட பேசிக்காக அந்த காலத்து பசங்கிட்ட கிடையாது. கத்துறதும் கூச்சல் போடுறதும் அநாகரீகன்றது தெரியல. எச்ச துப்புறது அநாகரீகன்றது தெரியல. நாளைக்கு அவங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியாதோ, அவங்க நேசிக்கிற ஒருத்தவங்க ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்கும் பொழுது யாரா இந்த மாதிரி கத்தி கூச்சல் போட்டாலோ, இல்லை இவங்களுக்கே உடம்பு முடியாமல் காலில் ஏதாவது புண்ணு இருக்கும்போது ரோட்டில் போகும்போது யாரோ எச்ச துப்பி வச்சிருந்தாலோ அப்போ அந்த வலி தெரியும். நமக்கு வந்தால் மட்டும்தான் அது வலி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு நமக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னாக்கா பொது சொத்தை தான் முதல்ல சேதப்படுத்துகிறோம். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா, சிகப்பு லைட் இருந்தால் கூட க்ராஸ் பண்ணி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. போயிட்டே இருப்பாங்க, அலட்சியமாக இருப்பாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு எல்லாரும் லைனில் வரிசை நின்னா இவங்க மட்டும் ரொம்ப அறிவாளி மாதிரி கூறுக்க பூந்து போவாங்க மேலே. தனியாக நாங்கள் தான் முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிற்கிறவெல்லாம் முட்டாளா? யாரும் எதுவும் கேட்டக்கூடாது, கேட்டால் சண்டைக்கு வந்துடுறது. பொது இடங்களில் பொது சொத்தை சேதம் பண்ணாமல் இருக்கணும், மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கணும், பொது இடங்களில் கத்தக்கூடாது, கூச்சல் போடக்கூடாது, அநாகரிகமாக நடந்துக்கக்கூடாது. இதெல்லாம் தான் சிவிக் சென்ஸ். மக்களே, படித்தா மட்டும் போதாது. வெறும் பாடத்தை படித்து கனம் பண்ணி நான் தான் டாப் ஸ்டூடெண்ட்றதில் அர்த்தம் இல்லை. நீங்கள் படித்ததில் எவ்வளோ ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ டிசிப்ளினை கற்றுக்கிட்டது முக்கியம். குறிப்பாக இப்போ இந்த ஓட்டு போடுற நேரத்தில் லபோதிபோன்னு கத்திட்டு போடுறாங்க. எத்தனை பேஷண்ட்ஸ்க்கு இது எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம். ஸோ மக்களே, கொஞ்சம் சிந்திங்க. சிவிக் சென்ஸில் இனிமேலாவது நம்ம நாடு கொஞ்சம் முன்னேறுதான்னு பார்ப்போம்.